அஸ்ஸலாமு அலைக்கும். 1 இயர்க்கு முன்னாடி பஹ்ரைனை விட்டு வரும்போது ஏன் அவ்வளோ ஒரு கொஷின்ஸ் இருந்தது. இதுக்காக தாங்க வந்தோம். இந்த சீன் நடக்கும்போது ஆக்சுவலா நான் எமோஷனல் ஆயிருக்கணும். கண்ணுல கொஞ்சம் தண்ணியாவது வந்திருக்கணும். பட் அத தாண்டி வேற ஒரு ஃபீலிங் தான் ரொம்ப அதிகமா இருந்தது மனசுல. இப்ப இருக்க புது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படிதான் இருந்தது. தோட்டத்துல வந்து மாங்காய் மரம், தேங்காய் மரம், அப்புறம் வந்து வெளியில எலுமிச்சை மரம், நிறைய பூச்செடின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க. இந்த வீடு தான் எங்களுடைய பழைய வீடு. அதாவது நான் பிறந்து வளர்ந்த வீடு இதுதான். இந்த வீட்டுக்கு நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு, என்னோட அக்காவுக்கு, அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீட்டில் தான் எங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பர்க்கத்தான வீடு. வீடு என்னமோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுல இருந்தா சந்தோஷத்தை நம்மளால வாயர்ல சொல்லவே முடியாது. இந்த குட்டி வீட்லயே ராணி மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே வாழ்ந்தோம். அதை மறக்கவுமே முடியாது. ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த வீடு இது. ஃபர்ஸ்ட் பாட்டி கிட்ட இருந்து அப்புறம் அம்மாவோட கைக்கு மாறி இன்னைக்கு அது என்னோட கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. பஹ்ரைன்ல இருந்து வந்த உடனே பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான். வீடை ஃபுல்லா இடிக்கிறது, அப்புறம் இந்த இடத்த ஃபுல்லா வந்து நம்ம ஃபுல்லா மரம் எல்லாம் எடுத்துட்டு காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெடி ஆக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது மைண்ட்ல. காலையிலேயே ஜேசிபி எல்லாம் வந்துருச்சு. அம்மா எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டாங்க. ஏன்னா இது இடிக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுனால நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டோம். என்னதான் இந்த வீட்ல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா கூட பல பேரோட ஏளன பேச்சுக்கு ஆளாக்க வச்சதுமே இந்த வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடிக்கும் போது லைட்டா கண்ணுக்கிட்ட ஒரு ஓரமா ஒரு ஈரம் வந்தா கூட ஒரு மனசுல பெரிய ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஏன்னா இன்னில இருந்து எங்களோட அடையாளம் மாறப்போகுது அப்படின்றது மட்டும்தான் எங்க எல்லாருடைய பல நாள் துவா. இன்னைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. இன்னைக்கு வந்து வீடு இடிஞ்சிருச்சு, இந்த இடம் காலியா இருக்குன்ற ஃபீலிங்கை விட நாளைக்கு இங்க ஒரு பெரிய வீடு நிக்க போகுது, அதுதான் நம்மளோட அடையாளமா மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வீடு கட்டும் போது பார்த்த பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.